வெல்கம் டு ஜிபி சேரினா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா அண்ட் ஸ்ரீலீலா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்ச பராசக்தி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த படத்துல எஸ்கே என்னவா நடிச்சிருக்காருன்னா, பராசக்தி ஹீரோ ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடுற ஒரு குரூப்போட தலைவரா இருக்காரு. அண்ட் ஜெயம் ரவி சார் இல்ல வில்லன் ரோல் பண்ணிருக்காரு. அதர்வா வந்து ஹீரோட தம்பியா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஏன் தோற ரச சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறாம வீட்டுக்கு வந்துட்டு போற. எதுக்கு கேள்வி போடுற ரச சோறு தத்தீங்க வா. படம் ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபைட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. சோ அதுல ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சண்டையில ஹீரோ வந்து வில்லனை பலமா தாக்கிடுறாரு. கலவரத்துல ஹீரோ சைடு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. அதனால இனிமேட்டு இந்த போராட்டம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றாரு. அழுக்கு மூட்டியா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா பா. அதுக்கப்புறம் அவர் தம்பி இந்த போராட்டத்துக்குள்ள வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்னு ஒரு சில காரணங்களால ஹீரோ திரும்பவும் போராட்டத்துல இறங்குறாரு. அண்ட் ஃபைனலா அவருக்கு வெற்றி கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தை ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா இது ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி தான். 1960s அந்த பீரியட் அப்படியே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. விஷுவலா படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. अरे हिंदी में बोल मद्रासी. मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला. हिंदीக்காரர் மதுரை ஆத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அங்கிருந்து கொஞ்சம் லேகா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் போறது கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ஜெயம் ரவி சார் வில்லன் ரோல்ல ரொம்பவே மாஸ் காட்டி இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டெரிஃபிக்கா இருக்கும். குறிப்பா இந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். பர்டிகுலரா ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கிறான், சட்ட கசங்காம வேலைக்கு போய் சட்ட கசங்காம வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு. அந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிட. இந்த படத்துல ஹீரோ கேரக்டர் அண்ட் ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு கேரக்டருமே கிளைமேக்ஸ்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பத்தி போடுவாங்க. சோ அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபைனலா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜிபி சேரினா. தேங்க்யூ, see you, bye.